திருச்சி வேலுச்சாமி நான் கூட அந்த அளவுக்கு திட்டிருக்க மாட்டேன் திமுகவை. அந்த மனுஷன் அந்த அளவுக்கு கழுகை ஊத்துறாரு. எதுவுமே கேட்காத மாதிரி இருக்கீங்களே சார். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பால்டப்பாங்கிறது ஒரு அதிமுகவையும் பாஜகவையும் தான் சொல்றாருன்னு சொல்றாங்க. சொல்றேன்ப்பா, அவர் என்ன எழுதி கொடுத்தாலும் படிப்பாருங்கிறனே. பால்டப்பான்னு எழுதி கொடுத்தாலும் படிப்பாரு, வேற எழுதி கொடுத்தாலும் படிப்பாருங்கிறேன். அப்புறம் சும்மா சொல்றாரு அவரே யோசிச்சு சொன்னாரு. நீ போய் பார்த்தியா? அவரே யோசிச்சு சொல்றாரா? எவனா ஒருத்தர் எழுதி கொடுக்குறா அதை படிக்கிறாரு. அவர் என்ன சொந்தமா சிந்திச்சு படிக்கிறாரா? நடுவில் மறந்துட்டு தேமாறு அவர் பார்த்துருக்கீங்களா? அதிமுகவில் ஒரு புறக்கணிக்கப்பட்டாரு. ஆனா விஜய் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு. அவர் தான் தமிழ்நாடு சொல்றேன். விரும்பி போய் சேரலைங்க, விரட்டி விட்டதுனால போய் சேர்ந்தீங்க. இப்போ நீங்களே தான் சொல்றீங்க. அது வேற ஆப்ஷன் இல்லாம பாவம் மனுஷன் போய் சிக்கிட்டாரு. மற்றபடி வேற யாரு விருப்பமா போனா? தேசிய ஜனநாயக கூட்டணியில சின்ன போது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும், சின்னதா ஏதாவது ஒரு சலசலப்பு வருவதை போன்று உங்களுக்கு தோன்றினாலும், அல்லது வருவதாக ஏதாவது ஒரு பத்திரிகையில் உட்கார்ந்து எழுதினாலும், அதை பூத கண்ணாடி வைத்து பெரிதுபடுத்துகிற நீங்கள் அங்க அடித்தடி வெட்டு குட்டே நடக்குது அறிவாலயத்துல திமுக கூட்டணி இல்லைன்னா கூட கண்டுக்கவே மாட்டீங்களா? என்ன கதை அது? நான் கேட்கறது, மேஜர் பார்ட்னராக இருக்கக்கூடிய காங்கிரஸும் திமுகவும் அடிச்சு பிச்சு நாரிக்கிட்டு கொழாடி சண்டை மாதிரி வந்து ரோட்ல சண்டை போட்டாங்கல்ல, அது ஏன் உங்க கையில கண்ணுக்கும் காதுக்கும் கேட்கவே இல்லைன்னு கேட்கறேன். இப்ப கூட தெரியாத மாதிரியே மூஞ்சி வச்சிருக்கீங்களா? அது என்ன? அது எனக்கு புரியல. நேற்று கூட உங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்களா சார்? அடுத்து எத்தனை? நான் கேட்கறது, இந்த கொழாடி சண்டையை பத்தி நீங்க இப்ப ஏன் பேச மாட்டீங்க? ஆமா சார், கொழாடி சண்டை நடந்தது சார். ஆமா சார், அசிங்கமா திட்டினாங்க சார். என்ன? நானே இந்த 2-3 மீம்ஸ் வந்துச்சு பார்த்தேன். ஸ்டாலின் அவர்கள் வந்து வாகனத்துல வரும்போது துண்டு தூக்கி மூஞ்சில் அடிக்கிறாங்க. அதை மட்டும் தான் பார்த்தோம். அவ்வளவுதான் தெரியுது மக்களுக்கு. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றிய ஒரு செய்தி என்று சொன்னா எல்லாரும் ஆர்வமா தெரிஞ்சுக்கிறாங்க. பிரதர், நாங்க சொல்லக்கூடிய எல்லா திட்டங்களையும் வந்து முதல்ல விமர்சிக்கிறாங்க. பிறகு அது நாங்க சொன்ன திட்டம், மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், பல்வேறு திட்டங்களா இருக்கட்டும், இது எல்லாமே சும்மா பாருங்க. மத்திய பிரதேசத்துல தான் முதல்ல கொடுத்தோம், அதுக்கப்புறம் தான் நீங்க கொடுத்தீங்க. ஏதாவது வாய் இருக்கு இல்ல? முதல்ல நீங்க விமர்சனம் பண்றீங்க, இப்போ வந்து அது மக்கள் வரவே ஆரம்பத்தில் நாங்க தான் முதல்ல கொடுத்தோங்கிறேன் சார். மத்திய பிரதேசம் தான் சார் முதல்ல கொடுத்தாங்க, அப்புறம் தானே சார் நீங்க கொடுத்தீங்க. ஸ்டாலின் வராரு, விடியல் தர போறாரு. இப்ப 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சிச்சு. என்ன சொல்லணும்? ஸ்டாலின் வந்தாரு, விடியல் தந்தாரு சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். காரி துப்புவாங்க ஜனங்க. நீங்க கொடுத்த விடியல் தான் நாரிட்டு இருக்கையா அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளவு ஸ்திரத்தன்மையோடு இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து நீங்க வந்து இல்ல சார், நீங்க ஏதோ கொஞ்சம் சலசலப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்றீங்க. இல்ல சார், அங்க பார்த்தா மாணிக் தாகூர் வந்து அசிங்கமா திட்டுறாரு திமுகவை. இந்த பக்கம் அவரு திருச்சி வேலுச்சாமி நான் கூட அந்த அளவுக்கு திட்டிருக்க மாட்டேன் திமுகவை. அந்த மனுஷன் அந்த அளவுக்கு கழுகை ஊத்துறாரு. எதுவுமே கேட்காத மாதிரி இருக்கீங்களே சார். இப்ப தமிழ்நாடு மீடியா எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு படத்துல அந்த தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் பாஜகவினுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் வேலூர் கூட்டத்தில் இன்னைக்கு கலந்துகிட்டு பேசும் பொழுது திமுக வெர்சஸ் என்டிஏங்கிறது கிடையாது, திமுக வெர்சஸ் தாவேகா தான், நான் தான் வந்து உங்களுக்கு உண்மையான ஒரு போட்டி, நீங்க போய் பால்டப்பா கூட விளையாண்டுட்டு இருக்கிறீங்க, இப்படி கடுமையான குற்றச்சாட்டை ஸ்டாலினை பார்த்து சொல்றாரா? இல்ல, பால்டப்பா வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு யாரை பார்த்து சொல்றாரு? முக ஸ்டாலின் சொல்றாரு. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த வடிவேல் காமெடி ஒன்று வரும்ல, ஏய் ரவுடிங்கெல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா, எல்லாம் ஒரு இடத்துல தான் இருக்கீங்களா, வண்டியில் ஏறுங்க அப்படின்வாங்க. வடிவேல் வந்து ஏறுவார். ஏய் ரவுடிங்களை யாரை சொன்னால் நீ ஏன் ஏறன்னு தள்ளி விடுவாங்க. ஸோ நானும் ரவுடி தாங்க, ஃபார்ம் ஆகிட்டேங்க, என்னையும் வண்டியில் ஏற்றிக்கோங்க அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல, அது எக்ஸாக்டாக விஜய் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீ வந்து திமுகவுக்கு போட்டினா அதை திமுக சொல்லணும். கரெக்டு தானே? கரெக்டு தான். ஐ எம் ஆஸ்கிங் யூ. ஆமாம். நீ வந்து திமுகவுக்கு போட்டின்னு திமுக நினைச்சதுன்னா அது திமுக சொல்லும். நீயா போய் நானும் ரவுடி தான்னா எங்கள் களத்தில் நீங்கள் இல்லவே இல்லை. நீங்கள் வெறும் சோஷியல் மீடியாவிலையும் இருந்துக்கிட்டு அதெல்லாம் நான் எத்தனையோ பார்த்துட்டோம் தமிழ்நாடு மக்கள் நாங்கள். ஆகையால் விஜய் அவர்களுக்கு எழுதி கொடுப்பவர்களாக இருந்தாலும் சரி, விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்பவர்களாக இருந்தாலும் சரி, தயவு செய்து களத்திற்கு வந்து களத்தில் மக்களை சந்தித்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அரசியல் செய்ய வேண்டும். ஏன்னா இதில் விஜயை சொல்லி ஒரு புண்ணியமும் இல்லை.
அவர் பால் டப்பான்னு எழுதி கொடுத்தாலும் படிப்பார், வேற ஏதாவது எழுதி கொடுத்தாலும் படிப்பார். இல்லை, பால்டப்பாங்கிறது ஒரு அதிமுகவையும் பாஜகவையும் தான் சொல்றாருன்னு சொல்றாங்க. அதான் சொல்கிறேன்ப்பா, அவர் என்ன எழுதி கொடுத்தாலும் படிப்பாருங்கிறனே. பால் டப்பான்னு எழுதி கொடுத்தாலும் படிப்பார், வேற எழுதி கொடுத்தாலும் படிப்பாருங்கிறேன். அப்புறம் சும்மா சொல்கிறாரு அவரே யோசிச்சு சொன்னார். நீ போய் பார்த்தியா? அவரே யோசிச்சு சொல்கிறாரா? எவனா ஒருத்தர் எழுதி கொடுக்குறா அதை படிக்கிறாரு. அவர் என்ன சொந்தமாக சிந்திச்சு படிக்கிறாரா? நடுவில் மறந்துட்டு தேம்பார். அவர் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்படியே முழிப்பார், ஐயோ மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்கிறேன், என்றைக்குமே காரணகர்த்தா யாரோ அவரைத்தான் சொல்லணும். அதனால தான் நான் ஒவ்வொரு முறையும் விஜய் அவர்களை குறிப்பிட்டு நான் பேசுவதே இல்லை. விஜய்க்கு யார் எழுதி கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட தான் சொல்லுவேன், தம்பி எழுதி கொடுக்குற ஒழுங்காக எழுதி கொடுப்பா, இந்த மாதிரி அறிவுக்கு ஒவ்வாத விதத்தில் எழுதி கொடுக்காத, ஃபீல்டு என்னன்னு புரிஞ்சுட்டு எழுதி கொடு. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் வெறும் பில்டப் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது கதைக்கு உதவாது, கரை சேராதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் மீடியாக்கெல்லாம் என்ன ஊர்னீங்க. இப்போ என்னாச்சு? இத்தனை வருடங்கள் இவங்க அரசியலில் பயணிப்பதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை தலைவர்கள் தாவேகாவை நம்பி போனார்கள்? எத்தனை அரசியல்வாதிகள் தமிழக வெற்றி கழகத்தை நம்பி போனார்கள்? தமிழகத்தில் எந்த ஒரு கட்சி புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட பல அரசியல் கட்சிகள்ல இருந்து அரசியல்வாதிகள் போய் சேருவாங்க. இது வழக்கம், வாடிக்கை. ஒருவர் கூட இதுவரை தமிழக வெற்றி கழகத்தில் சேரவில்லை என்று சொல்லும் பொழுது அப்போ அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு தெரியும் இது சேருமா சேராது. நீங்கள் ஒன்றே செங்கோட்டையனை சொல்லலாம். செங்கோட்டையன் விருப்பப்பட்டு தாவேக போனாரா? அவர் சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் ப்ரெஸ் மீட் வச்சு, இல்லை நான் இத்தனை வருஷமாக அதிமுகவில் பயணிச்சிட்டேன், அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்தேன், இப்போ விஜய் அவர்கள் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு, அதனால் விஜய் அவர்களுடைய கொள்கைகள் எல்லாம் பிடித்து போய் நான் உள்ளே போய் சேர்ந்தேன் அப்படி சொல்லி போனாரா? இல்லை, அப்படித்தான் சொல்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா தெரியாது? நீங்கள் அரசியல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா? உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதாங்க? அதிமுகவில் ஒரு புறக்கணிக்கப்பட்டாரு, ஆனால் விஜய் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு, அவர் தான் தமிழ்நாட்டுக்கு சொல்கிறேன். விரும்பி போய் சேரலைங்க, விரட்டி விட்டதுனால போய் சேர்ந்தீங்க. இப்போ நீங்களே தான் சொல்கிறீங்க. அது வேற ஆப்ஷன் இல்லாமல் பாவம் மனுஷன் போய் சிக்கிட்டாரு. மற்றபடி வேற யார் விருப்பமாக போனா? எவ்வளோ பேர் போயிருக்கணும்? இப்போ மதிமுக ஆரம்பிக்கப்பட்டது போது கூட திமுகவில் அத்தனை மாவட்ட செயலர்கள் போனாங்க. விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நிறைய அரசியல் கட்சிகள்ல இருந்து நிறைய பேர் போய் சேர்ந்தாங்க. இதான் தமிழகத்தில் நம்ம பார்க்கறது. இவங்களாலே கூட ஆட்சியை பிடிக்க முடியல. இங்கே இவர்களுக்கு ஒரு கூட்டணி, அந்த கட்சியும் வரல. அவரும் கூவி கூட்டு பார்த்தாரு, ஒரு பய சீண்டல. அதுக்கப்புறம் இப்போ நான் தான் போட்டி, நான் தான். ஏன்னா இப்படியாவது சொல்லி, இப்போ இந்த அமெரிக்காலெலாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, சின்னபோது ஒரு கம்பெனி என்ன பண்ணுன்னா, பெரிய டாப் லெவலில் இருக்கிற கம்பெனி நான் வாங்க போகிறேன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துரும். அப்படின்னா ஒன்று மீடியாவில் வரும்ல, ஓ இந்த கம்பெனி குட்டி ஸ்டார்ட் அப் வாங்க போதா, அப்போ இதுன்னு அவ்வளோ பெரிய கம்பெனி. அவர் இன்னைக்கு பேசும்போது எனக்கு பயந்து தான் எல்லா கட்சிகளையும் அறிவாலயத்தில் கூட்டணிக்கு நீங்கள் சேர்க்குறீங்க, அறிவாலயம் பக்கம் யார் போனாலும் பிடிச்சி கூட்டணின்னு உள்ளே போட்டு உள்ளே வச்சிடுறீங்க, எனக்கு பயந்து தான் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்கிறாரு. சரி, விஜய்க்கு பயந்து தான் திமுக கூட்டணி இன்னும் பெருசாக்கிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்றாரு. எங்க பெருசாக்குச்சு? அதே கூட்டணி அப்படியே தான் இருக்கு. தேமுதிக நேரடியாகவே சொல்றாரு, சின்ன சதவீதம் இருக்கிற ஒரு கட்சி, அவ்வளவுதான். ஒன்றும் பெருசான மாதிரி தெரியலையே. இன்னும் எத்தனை பேர் அங்க இருந்து புட்டுட்டு வெளில வர போறாங்கன்னு தெரியல. அதை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் நாங்க. நீங்க பெருசாயிடுச்சீங்க. நீங்க கூட்டணி இன்னும் உடையும்னு சொல்றீங்க, ஆனா இன்னும் அது அதிகமாயிட்டு தானே சார்? அதிகமாயிடுச்சுன்னா என்னங்க, ஒரு 1% கட்சி உள்ள போனா உடனே அதிகமாச்சுன்னா இப்ப காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் குடிமுடி சண்டை நடந்தது, அதெல்லாம் நீங்க பாக்கலையா? பாத்தீங்களா? பாக்கல. எனக்கு ஒரு விஷயம் தொடர்ந்து, தேசிய ஜனநாயக கூட்டணியில சின்ன போது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும், சின்னதா ஏதாவது ஒரு சலசலப்பு வருவதை போன்று உங்களுக்கு தோன்றினாலும், அல்லது வருவதாக ஏதாவது ஒரு பத்திரிகையில் உட்கார்ந்து எழுதினாலும், அதை பூத கண்ணாடி வைத்து பெரிதுபடுத்துகிற நீங்கள் அங்க அடித்தடி வெட்டு குட்டே நடக்குது அறிவாலயத்துல திமுக கூட்டணி இல்லைன்னா கூட கண்டுக்கவே மாட்டீங்களா? என்ன கதை சார்? ஆனால் அப்போ உங்களுக்கு என்ன, நீங்க ஒரு கற்பிதத்தை பொய்யாக ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறீர்கள். திமுக கூட்டணி வலுவா இருக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவா இல்லைங்கிற மாதிரியான ஒரு கற்பனையை நீங்க கிரியேட் பண்ண முயற்சி பண்றீங்க. இன்றைக்கு தமிழகத்தில் 22,000 இடத்துல நாங்கள் தெருமுனை கூட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி வருகிறது. நாங்கள் நடத்துகிற தெருமுனை கூட்டங்களுக்கு அதிமுகவினுடைய மிக முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொள்கிறார்கள். மாவட்ட அளவில் நாங்கள் நடத்துகிற கண்டன ஆர்ப்பாட்டங்களில் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், மிக முக்கியமான கட்சி பதவியில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூண்களாக அறியப்பட்டிருக்கிற பிரபலமான தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள். எல்லா எங்களுடைய பொதுக்கூட்டங்களிலும், எங்களுடைய மேடைகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய
பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், தமிழ் மாநில காங்கிரஸாக இருக்கட்டும், இன்ன பிற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோருமே தவறாமல் கலந்து கொள்கிறார்கள். இவ்வளவு ஸ்திரத்தன்மையோடு இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து நீங்க இல்லை சார் இங்க ஏதோ கொஞ்சம் சலசலப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்றீங்க. அங்க பார்த்தா மாணிக் தாகூர் அசிங்கமா திட்டுறாரு திமுகவை. இந்த பக்கம் அவரு திருச்சி வேலுச்சாமி, நான் கூட அந்த அளவுக்கு திட்டிருக்க மாட்டேன் திமுகவை, அந்த மனுஷன் அந்த அளவுக்கு கழுவி ஊத்துறாரு. எதுவுமே கேட்காத மாதிரி இருக்கீங்களே சார். இப்ப தமிழ்நாடு மீடியா எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு படத்துல அந்த பேர் என்ன, சூரிய அடிப்பாங்க துப்புவாங்க, எப்பா என்ன நீ அடிக்கலப்பா நீ துப்பா, அந்த மாதிரியே திமுக மட்டும் போயிடுறீங்க மீடியாலாம். எங்களுக்கு ஏதாவது ஒன்றா மட்டும் வரைஞ்சிக்கிட்டு வேட்டி முடிச்சுக்கிட்டு வந்துடுறீங்க சார். என்டிஏல இருந்த ஓபிஎஸ் திமுக பக்கம் நெருக்கத்தை காட்டுறாரு. இன்னும் டாக்டர் கிருஷ்ணசாமி உறுதி செய்யவே இல்லை. ஜான் பாண்டியன் உள்ள இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சில விவாதம் நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு குழப்பங்கள் என்டிஏல தானே சார் இருக்கு. சார் நீங்க குழப்பம் இருப்பதை போன்று காட்டுவதற்கு பாவம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்றீங்க. நான் கேட்கறது, மேஜர் பார்ட்னரா இருக்கக்கூடிய காங்கிரஸும் திமுகவும் அடிச்சு பிச்சு நாரிக்கிட்டு கொழாடி சண்டை மாதிரி ரோட்ல சண்டை போட்டாங்கல்ல, அது ஏன் உங்க கையில கண்ணுக்கும் காதுக்கும் கேட்கவே இல்லைன்னு கேட்கறேன். இப்ப கூட தெரியாத மாதிரியே மூஞ்சி வச்சிருக்கீங்களா, அது என்ன, அது எனக்கு புரியல. நேத்து கூட அவங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்களா சார்? அடுத்து எத்தனை நான் கேட்கறது, இந்த கொழாடி சண்டையை பத்தி நீங்க இப்ப ஏன் பேச மாட்டீங்க? ஆமா சார் கொழாடி சண்டை நடந்தது சார், ஆமா சார் அசிங்கமா திட்டினாங்க சார், என்ன நீங்கெல்லாம் சேர்ந்து நான் பூனை கண்ணை மூடிட்டேன், மீடியா அப்படின்ற பூனை கண்ணை மூடிச்சு, பூலோகம் இருண்டு போச்சுன்னா என்னங்க நாடகம் இது? நீ எல்லாம் ஒரு சைடு எடுத்துப்பீங்க. இதுதான் நடக்குதுன்னு நீங்க நம்பினீங்கன்னா அது உங்க பிரச்சனை. போய் கண்ணை மூடிட்டு ரோட்ல நடந்தீங்கன்னா லாரி தான் அடிக்கும் உங்களை. அது எங்க பிரச்சனை கிடையாது. கண்ணை திறந்து பாருங்க, எதிரில் லாரி வருதுன்னு சொல்றோம். நீங்க உங்களுடைய கற்பனையான வாழ்க்கைக்குள்ள நீங்க வாழ்ந்துகிட்டு அதை அந்த கற்பனையை நிஜமாக்குறதுக்கு ஒரு கேள்வி கேட்டு என்கிட்ட பதில் வாங்கணும்னு நினைக்காதீங்க. அது என்கிட்ட நடக்கவே நடக்காது. விஜய் அவர்கள் பேசும் பொழுது இந்த பழைய கூட்டணி கணக்குகள்லாம் இனிமேல் செல்லுபடியே ஆகாது, விஜய்னா தமிழ்நாடுனா விஜய், மக்கள் எல்லாமே எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பேசுறாரு. கூட்டணி கணக்கு ஒர்க் ஆகாதா சார்? அப்புறம் எதுக்கு யாராவது வரலாம் இல்லையா, சேரலாம் இல்லையா, நம்மளையும் நம்பி ஏதாவது கட்சிகள்லாம் வரும் இல்லையான்லாம் பேசினாரு. அது இல்ல வரவிடாம ஸ்டாலின் தடுக்கிறாருன்னு சொல்றாரு. வரலன்றதுனால இப்ப இப்படி பேசுறாரா? என்னங்க உங்க கதை? ஏதாவது சொல்லுங்களேங்க. அவன் ஆமான்னா இப்படி சொல்லுங்க, இல்லை இப்படி சொல்லுங்க. வரவிடாம தடுக்கிறாங்களா? நான் என்ன கேட்கிறேன், எழுதி கொடுத்தவர் ஒழுங்கா எழுதி கொடுக்கணும், இல்லை எழுதி கொடுத்த ஆளை மாத்திட்டாரான்னு பார்க்கணும். முன்னாடி அவர் தானே சொன்னாரு, நம்மளை நம்பி கூட்டணியில கட்சிகள் எல்லாம் வரும், நாங்க ஆட்சியிலே பங்கு கொடுக்குறோம்னு ஆஃபர் கொடுத்தாரு. யாராவது வந்தாங்களா சொல்லுங்க? யாராவது வந்தாங்களா? என்ன காரணம்? எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். ஏன்டா இல்லாத ஆட்சியில எங்கடா பங்கு கொடுக்க போற? உங்க பப்பி எவ்வளவு தூரம் வேகணும் எங்களுக்கு தெரியாதா? களத்துல நாங்க ஃபீல்டில் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு தெரியாதா? அப்படின்றதுனா எல்லா கட்சிகளோட எண்ணமும் எல்லாரும் சேர்ந்து என்னை அடிக்கிறாங்கன்னு சொல்றாரு. யார் அடிச்சா? திமுக என்டிஏ எல்லாரும் சேர்த்து அவர் சொல்றாரு. யார் அடிச்சா? நாங்கெல்லாம் எதுவும் அடிக்கலையா? அவரு எனக்கு புரியல. யார் இப்ப விஜய்? கடந்த கூட்டங்கள்ல இருந்து பாஜகவும் விஜய் விமர்சனம் பண்ணிட்டு தான் வரும். விமர்சனம் தானே பண்றோம், அடிச்சோன்றீங்க. நாங்க என்ன இழுத்து போட்டு அடிச்சோமா என்ன? அதான் அவரும் சொல்றாரு. ஏங்க அவரு தான் ஏதாவது பொறுப்புல அவர் சொல்லல, அவர் எழுதி கொடுத்தவர் சொல்றாரு. என்னமோ அவரோ சொந்தமா சிந்திச்சு பேசுற மாதிரியே நீங்க அது ஒரு கற்பிதத்தை கொண்டு வராதிங்க. நான் என்ன சொல்றேங்க, அரசியலில் விமர்சனங்கள் வைக்கப்படுவது இயல்பு. அதை கூட தாங்க முடியாம ஐயோ எல்லாரும் நடிக்கிறாங்கன்னா எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? நீங்க பண்ற தவறுகளை எதிரில் இருக்கிற கட்சிகள் சொல்லுவாங்க தானே. அதோட எங்களுக்கு என்ன, உங்களை பத்தி பேசுறதா எனக்கு முழுசா வேலை. இப்ப நீங்க கேட்குறீங்க 10 நிமிஷம் நான் அவரை பத்தி பேசுறேன், நீங்க கேட்கலாம் நான் பேசியிருப்பேனா? இல்லை இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் உட்காந்து பேசணும், எப்பயாவது நான் விஜய் பத்தி பேசணும். இல்லை நீங்க இந்த கேள்வி கேட்கல, நாங்க எதாவது பேச போறோமா? நீங்க மீடியாக்கள்லாம் சேர்ந்து இல்லை சார் உங்களுக்கு அந்த சினிமா போதையில எல்லாரும் மாட்டிக்கிட்டீங்க, அதனால நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அந்த 10,000 2,000 3,000 4,000 ஏத்தினே போறீங்க. மீடியாவுடைய எக்ஸாஜரேஷன் எந்த அளவுக்கு ஃபீல்டில் ஃபெயிலியர்ன்றது 2026 தேர்தலுக்கு அப்புறம் வெட்ட வெளிச்சமா தெரியும். இது மாதிரி பல தடவை தெரிஞ்சிருக்கு. ஆனா பாவம் நீங்க தான் திருந்தவே மாட்டீங்க சார். நேற்றுக்கு முக ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர்ல ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாரு. மார்ச் 9ஆம் தேதி தான் மெயின் பிக்சரே இருக்கு, மார்ச் 1ஆம் தேதிலாம் ஒண்ணுமே கிடையாது. கிட்டத்தட்ட மோடி அவர்களுடைய பிரச்சார வருகை மையமா வச்சு சொல்றாரு. மார்ச் 9ஆம் தேதி நாங்கள் எல்லா கூட்டணி கட்சியும் ஒரே மேடையில சேர்த்து மக்களுக்கு காட்டுவோம் அப்படிங்கிற சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அவர் அப்படிதான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? நான் என்ன கேட்கிறேன், ஜனவரி 23 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தக மாநாட்டில் கலந்து கொண்டார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மோடி அவர்கள் வருகிறார் என்பது ஒரு செய்தி. மாநாடு திருச்சி நடக்குதா, மதுரையில் நடக்குதா, இல்லை மதுராந்தகத்தில் நடக்க போகுது, அது ஒரு பெரிய செய்தி. அவர் என்ன பேசினாரு, என்ன, அதாவது நீங்க கவர் பண்றீங்க கவர் பண்ணலன்றதெல்லாம் விஷயம் இல்லை, மக்களே தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். இல்ல தேர்தலுக்காக அடிக்கடி வரப்போறாரு அப்படின்னு சொல்றாரு. தேர்தலுக்கு முன்னாடியே அடிக்கடி வந்துட்டு தானே இருந்தாரு. இப்ப நான் கேட்கறது என்ன,
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பற்றின ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னால் தமிழகத்தில் அது ஒரு ஹாட் நியூஸ். நேற்று மன் கி பாத்தில் பேசுகிறாருன்னா அந்த 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 மன் கி பாத்தில் பேசுகிற உரையில் இருக்கிற முக்கிய அம்சங்கள் எல்லாம் தமிழக மக்களால் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. இப்போ நீங்களும் தான் 4-5 மாநாடு நடத்துனீங்க, யார் கண்டுக்கிட்டா யார் பார்த்தா? இத்தனைக்கும் நீங்கள் மீடியாவெல்லாம் போட்டீங்க. நான் நானே அந்த 2-3 மீம்ஸ் வந்துச்சு பார்த்தேன். ஸ்டாலின் அவர்கள் வந்து வாகனத்தில் வரும்போது துண்டு தூக்கி மூஞ்சில் அடிக்கிறாங்க. மூஞ்செல்லாம் துண்டு மூடி ஈடி எடுத்து அதை மட்டும்தான் பார்த்தோம். அவ்வளவுதான் தெரியுது மக்களுக்கு. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றிய ஒரு செய்தி என்று சொன்னா எல்லாரும் ஆர்வமா தெரிஞ்சுக்கிறாங்க பிரதர். தன்னெழுந்த வாரியாக உங்களை மாதிரி மொட்டை கருத்தாசி போட்ட மாதிரி மொட்டை போஸ்டர் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா? யார் அடிச்சா என்ன ஏது, நாங்களும் தான் அடித்தோம். பிஜேபிக்காரங்க பாரதிய ஜனதா கட்சின்னு கீழே போட்டு ஆண்மையாக அடித்தோம். நீ என்ன பண்ணுற சொல்லுங்க பார்ப்போம். அந்த செவுத்துலாம் வந்து இது வைப்பாங்க பாருங்க, திருடங்க. அந்த மாதிரி வந்து இரவோட இரவா யார் ஒட்டினாங்கன்னே தெரியாத நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க. இந்த மாதிரி நீங்களே உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே ஒழிய மக்கள் நாங்கள் எங்கே பேசணும்? நாங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வருகையும் அவர் என்ன பேசுகிறாரு, அவர் தமிழக மக்களுக்கு என்ன செய்தி சொல்லுறாரு, என்ன மாதிரியான திட்டங்களை சொல்கிறார். இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தி கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி விஷயங்களை தானே தமிழக மக்கள் நாங்கள் கவனிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் சொல்லக்கூடிய எல்லா திட்டங்களையும் வந்து முதல்ல விமர்சிக்கிறாங்க, பிறகு அது நாங்கள் சொன்ன திட்டம், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், பல்வேறு திட்டங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே சும்மா பாருங்க. மத்திய பிரதேசத்தில் தான் முதல்ல கொடுத்தோம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுத்தீங்க. ஏதாவது வாய் இருக்கு இல்ல, முதல்ல நீங்க விமர்சனம் பண்றீங்க, இப்போ வந்து அது மக்கள் வரவேற்பு. ஆரம்பத்தில் நாங்க தான் முதல்ல கொடுத்தோங்கிறேன் சார். மத்திய பிரதேசம் தான் சார் முதல்ல கொடுத்தாங்க, அப்புறம் தானே சார் நீங்க கொடுத்தீங்க. நாங்க தான் முதல்ல கொடுத்தோங்கிறோம். நீங்க விமர்சனம் பண்ணி நான் பேசுறது டேட்டாங்க. உங்களை மாதிரி வாய் இருக்கு நான் பேசிட்டு போறேன். நான் மத்திய பிரதேசத்துல முதல்ல கொடுத்தாங்களா, தமிழ்நாட்டுல முதல்ல கொடுத்தாங்களா? எடுத்து பாருங்க, டேட்டா எடுத்து பாருங்க. நீங்க என்ன 1000 ரூபா, அங்க 1500 ரூபா கொடுத்தோம் நாங்க. அப்ப யார் அதை பார்த்து யார் பண்ணா? இதுல என்ன விமர்சனம் இருக்கு? நாங்க ஆரம்பம் சொல்லிட்டு இருக்கோம், நீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்களை நீங்க தான் காப்பி அடிக்கிறீங்க. நீங்க இப்ப ஸ்டாலின் சொல்றாருல்ல, இந்த விமர்சனம் யாருக்கு பொருந்தும்? விஸ்வகர்மா திட்டத்தை நீங்க விமர்சனம் பண்ணீங்களா? அதே திட்டத்தை கலைஞர் கைவினை திட்டம்னு சொல்லி கொண்டு வந்தீங்க. முதல்ல விமர்சனம் பண்றீங்க, அப்புறமா காப்பி அடிக்கிறீங்க. இதெல்லாம் கண்ணாடி பார்த்து பேச வேண்டிய டைலாக் சார். அவர் பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்காரு. நான் இப்போ உதாரணத்தோடு சொல்கிறேன்ல, அது மாதிரி நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் பேசுறது பூரா போய் மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு போய் நிற்கிறீங்க சார். ஒரு டேக் கிடைக்காம திமுக அலையுது. நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா? 2021 ஒரு டேக் எடுத்தாங்க சார். ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாரு. இப்போ 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சிச்சு. என்ன சொல்லணும்? ஸ்டாலின் வந்தார், விடியல் தந்தார் சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். காரி துப்புவாங்க ஜனங்க. நீங்கள் கொடுத்த வீடியோவில் தான் நாரிட்டு இருக்கையா அப்படின்னு கேட்பாங்க. சொல்ல முடியாது அவங்களால. இப்போ என்னென்னா என்னது தமிழ்நாடு போராடும் வெல்லும் அப்படின்னு சொன்னாங்களா கொஞ்ச நாள்? அப்புறம் அதை விட்டாங்களா? தமிழ்நாடை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களா? 5 வருஷம் நீ ஆட்சியில் இருந்தால் தான் தமிழகத்திற்கு பெரிய தலைகுனிவு. தமிழ்நாடு போராடும். யாருக்கு எதிராக போராடும்? திமுக எதிராக போராடும். அந்த போராட்டத்தில் தமிழகம் கண்டிப்பாக வெல்லும். இப்போ டேக்லைன் கிடைக்காம தவிச்சிட்டு இருக்காங்க பிரதர் திமுகவில். இப்போ எலெக்ஷனை அணுகிறதுக்கு என்ன டேக்கோட நம்ம அணுகிறது? ஏன்னா ஏதாவது 5 வருஷம் செஞ்சிருந்தா அதை சொல்லி ஓட்டு கேட்கலாம். இல்லை எதிர்கட்சி ஒரு சில இருந்திருந்தா கூட இதை பாருங்க, எதையாவது பொய்யும் பொருளையும் எதையாவது கிளப்பி இந்த மாதிரி வந்து விடியல் தரோம், வெங்காயம் தரோம்னு சொல்லி வரலாம். இப்போ நீங்கள் 5 வருஷம் என்ன கீச்சிங்கன்னு மக்கள் பார்த்துட்டாங்க சார். முதல்வர் பேசும்பொழுது நான் பண்ண திட்டங்களை சொல்றதுக்கே எனக்கு மூச்சு முட்டுது, அவ்வளவு திட்டங்கள் நான் செஞ்சிருக்கேன். அது நீங்க பண்ணி இந்த திட்டம் மாதிரி தான் மூச்சு முட்டாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய திட்டத்தில் நீங்க ஸ்டிக்கர் ஓட்டினா மூச்சு முட்டதான் சார். இப்ப தோழி விடுதி இந்த திட்டம் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம்னு சொல்றாங்க, ஆனா அது தமிழ்நாட்டோட திட்டம் அப்படிங்கிறாரு. தாய்மானவர் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க பாஜக அப்படின்னு சொல்லி அவர் குற்றம் சாட்டுறாரு. நான் என்ன சொல்றேங்க, நீங்க தேடி பாருங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் பாஜகக்காரன் சொல்கிறேன்னு நம்ப வேணாம். இதெல்லாம் எந்த திட்டம், யாருடைய திட்டம், யார் ஃபண்டு கொடுக்குறான்னு நீங்கள் தயவு செஞ்சு கையில் ஃபோன் வச்சுருக்கீங்கல்ல, தேடி பாருங்கள். யாரை பார்த்து ஸ்டிக்கர் விட்றான்னு சொல்கிறது? ஸ்டிக்கர்னாலே ஸ்டாலின் தானே சார். ரேஷன் கடையில் 20 கிலோ அரிசி பருப்பு நாங்கள் கொடுக்குறோம், வெக்கமே இல்லாமல் உங்கள் ஃபோட்டோ நீங்கள் மாட்டி வச்சுக்கிறீங்க. தோழியர் விடுதி யாரோட ஸ்கீமு? மத்திய அரசாங்கத்தோட ஸ்கீமு. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. ஃபண்டு யாருடைய ஃபண்டு? ஒரு ஸ்கீம் ஸ்டாலின் சொல்லிட்டோம், ஒரு ஸ்கீம். இந்த வெள்ளை அறிக்கை இதை பாருங்க, மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தை நான் ஸ்டிக்கர் ஓட்டாமல் இத்தனை திட்டம் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்கீம் சொல்லுங்கள். அவருக்கு என்னன்னாங்க, நியாயமாக மீடியா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி அவர் சொல்கிறார் சார். இல்லை சார், இதை பாருங்க, நாங்கள் டேட்டா எங்கள் கையில் இருக்குது. மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தை தான் நீங்கள் பேர் மாற்றி வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் பொது வெளியில் போய் சொல்கிறீங்களே, நியாயமாக நீங்கள் கேட்கணும்.
நீங்கள் தான் கேட்க மாட்டீங்களே. நீங்கள் கேட்க போகிற கேள்விக்கு அடுத்த கேள்விக்கான பதில்னு அவர் படிக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் ஃபுல்லாக எல்லாருமே அந்த பக்கம் ஒன் சைடு எடுத்துட்டீங்க. அந்த தைரியத்தில் தான் சார் இவ்வளோ போய் சொல்கிறாரு. கருணாநிதி அவர்களுக்கெல்லாம் இந்த அளவுக்குலாம் ஃப்ரீடம் இல்லை. அவரெல்லாம் பொய்யெல்லாம் சொன்னால் மாட்டிப்பார். ஏன்னா மீடியா வந்து கேள்வி கேட்டுச்சு. மீடியா கொஞ்சமாவது முதுகெலும்போடு இருந்தது, நியூட்ரலாக இருந்தது, கேள்வி கேட்டுச்சு. அவங்க எடுத்துட்டு வர்ற அந்த நரேட்டிவை தூக்கி சுமக்கிற கேவலமான வேலையை செய்வதை மட்டுமே தொழிலாக அவர்கள் செய்யவில்லை. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெருவாரியான மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு இதை மட்டுமே தன்னுடைய வேலையாக செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த மாதிரியான பொய்யெல்லாம் அவங்க வந்து துணிஞ்சு சொல்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் தனியாவோ அல்லது திமுக ஆதரவுலையோ நிற்கிற பட்சத்தில் கூடுதலாக பண்டூட்டி ராமச்சந்திரன் இருக்கிறார். இப்படி என்டிஏவுக்கு வன்னியர் ஓட்டை வந்து கலைப்பதற்காக பண்டூட்டி ராமச்சந்திரன் நிற்கிறாரு. அதே போல தென் மாவட்டங்களில் அமமுக வாக்கு கலைப்பதற்காக ஓபிஎஸும் சசிகலாவும் இறக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக சொல்லப்படுது. அதெல்லாம் பரவலாம் யார் சொன்னா உங்களுக்கு? யார் சொன்னா சொல்லுங்க. எனக்கு இதெல்லாம் இது முடிவு தெரிஞ்சாகும். யார் சொன்னா உங்களுக்கு? என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? உங்க வன்மத்தெல்லாம் கேள்வியா கேட்பீங்க, உட்காந்து நான் வேலை இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? யார் சொன்னா இதெல்லாம் உங்களுக்கு? நீங்க சொல்ற தலைவர்கள்லாம் நீங்க சொல்ற சமூகத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது சார்? ஓபிஎஸ் கடந்த முறை உங்க அணியில நின்னாரு. ஏங்க நீங்க சொல்ற தலைவர்கள் எல்லாம் நீங்க சொல்ற சமூகங்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதித்துவமாக பார்க்கப்படுவது என்பதே நீங்க சொல்ற உங்களுக்கு மனச்சாட்சின்னு ஒரு இருந்தா இப்படிலாம் பேசுவீங்களா? பண்ருட்டியார் வந்து ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்துடைய அடையாளமா இப்ப பார்க்க போறாரா? ஏன் சார் ஏதாவது பேசுவீங்களா சார்? அவர் ஒரு சீனியர் பொலிட்டிஷியன், நான் மறுக்கல. ஆனா ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்துக்கும் அவர் தான் அடையாளமா பார்க்க அவரே ஒத்து போறாங்க. சரி சார், இப்ப ராமதாஸ் தம்பி இதெல்லாம் சோப்பு சட்டை போட்ட தம்பி கேட்டது சும்மா தெரியாம பேசுறான் அவன் தான் சொல்லுவாரு. பண்ருட்டியார் எனக்கு தெரியும். நீங்க சும்மா அது மாதிரி அடிச்சு கொடுக்க இது பண்ணாதீங்க, புரியுதுங்களா? ஒரு சீனியர் பொலிட்டிஷியன்ஸ் லெவல்ல இருக்கிறவங்கள அவங்களுடைய வயதுக்கு அனுபவத்திற்கு தகுந்த மரியாதை அவங்களுக்கு கொடுக்க விடுங்க. சும்மா தேவையில்லாம உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கு யாரையாவது இழுத்துட்டு வந்து என்னை திட்ட வைக்காதீங்க, புரியுதா சார்? இப்ப ராமதாஸ் அவர்கள் டோட்டலி இர்ரெலவென்ட் சார் இதெல்லாம். இப்ப ராமதாஸ் உங்க அணியில வருவாரா இல்ல திமுக அணிக்கு போவாரா? ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி எங்க கூட இருக்கு சார். பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்க பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நாங்க நம்புறோம். ஆனா அவங்க இன்னும் அந்த முதல் போக்கு இருக்கு. அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான பேச்சாளர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்கணும். அன்னூர் கட்சியோட பிரச்சனையை என்கிட்ட கேட்குறீங்க? எனக்கு புரியல. பாட்டாளி மக்கள் கட்சி அபிஷியலா எங்களுடைய அலையன்ஸ்ல இருக்கா? அப்புறம் என்ன, அங்க இருக்கிற சின்ன சின்ன சலசலப்புகள் தீரும். அது அவங்களும் நம்புறாங்க, நாங்களும் நம்புறோம். இப்ப கடந்த தேர்தலில் என்டிஏ அணி 19% வாக்கு. பாஜக நான் என்ன கேட்கிறேன், என்டிஏ என்பது களத்துல மிக வலுவான கட்சியாக இருக்கிறதுனாலதான் ஸ்டாலின் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக புலம்பி தள்ளிட்டு இருக்காரு. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டபுள் இன்ஜின் அப்படின்னு போட்டு அதை அடிச்சு டப்பா இன்ஜின் ஓடாது. இது இந்த போஸ்டரை ஒட்ட வேண்டிய அவசியம் திமுக என்ன வந்தது சொல்லுங்க? உங்க கூட்டணி தான் வலுவாவே இல்லையா சார்? நேர்த்துன்னு வரீங்க பாருங்க, பண்ருட்டியார் அங்க போயிட்டாரு சார், ஓபிஎஸ் இங்க போயிட்டாரு சார், அது சார் இது சார் வெட்டி வைக்கனாலாம் தூக்கிட்டு வரீங்கல்ல. அது உண்மையாக இருந்தால் ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு போஸ்ட் போடுறீங்க, கடந்து தவிக்கிறீங்க, அங்கே ஒரு மீட்டிங் போடுறீங்க, இங்கே ஒரு மீட்டிங் போடுறீங்க? ஐயோயோ எங்களுக்கு அதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துட்டா காசு தர மாட்டாங்க. மத்திய அரசாங்கம் தந்தாலும் தர முடியாது, மாநில அரசாங்கம் தந்தாலும் தர முடியாது. இப்போ நாங்கள் 100 நாள் வேலை வாய்ப்புக்கு பணம் தரோம், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருந்தால் முடியாது. இது விவசாயிகளுக்கு நாங்கள் தந்து கொண்டிருக்கிற பணம் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்தால் தர முடியாது. மத்திய அரசாங்கம் கொடுத்தாலும் எலெக்ஷன் கமிஷன் நிறுத்தும், மாநில அரசாங்கம் கொடுத்தாலும் நிறுத்தும். நீ வந்து சரி 5 மாதம் பணம் பெண்டிங் இருக்குது நாங்கள் போடுறோன்னு சொல்கிற, போடு, நியாயமான விஷயம், போடு, சந்தோஷம். அதுக்கு எதுக்கு மத்திய அரசாங்கம் தடுக்க போகுது, மோடி வந்து தடுத்துருவாரு, ஏன் புழுவுறீங்க? ஏன் சார் புழுவுறீங்க? அக்கௌண்ட்டில் போட்ட காசெல்லாம் பெண்கள் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க, உடனே எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா மோடி வந்து எடுத்துருவாருன்னு பயம். ஸ்டாலின் பேசுகிறார். அவ்வளோ வறுமையில் இருக்காங்க ஜனங்க. அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை அக்கௌண்ட்டில் வச்சிருக்கிற அளவுக்குலாம் நாங்களாம் நல்லா இல்லை, அவ்வளோ வறுமையில் இருக்கும் நாங்கள் தமிழக மக்கள். கரண்ட் பில் கட்டணும், நீ தான் 3 மடங்கு ஏற்றி வச்சிருக்கீங்க கரண்ட் பில்லை. வீட்டு வரி கட்டணும், தண்ணீர் வரி கட்டணும், கட்டட பொருட்களுடைய விலை உயர்வு, மளிகை அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு. ஒரு தடவை மல்லிகை கடைக்கு போயிட்டு வந்தால் 2000 ரூபா காலி ஆகிடுது, 5000 ரூபா வச்சு நாங்கள் நம்ம அழகாக பார்க்க முடியும்? எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் ஏன் மோடி கூட்டு வரீங்க? எதுக்கு எடுத்தாலும் ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்துகிட்டு வரீங்க? ஏன் அப்படின்னு தூக்கம் இல்லாமல் தவிக்கிறீங்க? நாங்கள் தான் எதிரியே இல்லையா சார் உங்களுக்கு? ஏன் சார் களத்தில் அதாவது நான் என்ன கேட்குறேன், கேள்விகள் அர்த்தமாக கேள்வி. உங்களுடைய நரேட்டிவ் தூக்கிட்டு வந்து என்கிட்ட செட் பண்ண முயற்சி பண்ணாது. மதுரையில் முதல்வர் அவர்கள் பேசும் பொழுது பிரதமர் வந்து மதுரைக்கு வர்றாரு, பிரதமர் வரும்போது நீங்கள் இதெல்லாம் கேள்வியாக கேளுங்க, எய்ம்ஸ் எப்போ வரும்னு கேளுங்க, நீட்டை எப்போ ரத்து செய்வீங்கன்னு கேளுங்கன்னு சொல்லி அதிமுக ஒரு பெரிய பட்டியலே வாசிக்கிறாரு சார். எய்ம்ஸ் தான் வந்துருச்சே, ஏன்னா கனவுல இருக்காரா? எய்ம்ஸ் எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிட்டாங்க. ஐயா ஏதாவது அம்னிஷியாவா அவருக்கு இல்லை? யாரும் சொல்லலையா?
ஏசி ரூம்லேயே உட்காந்துருக்கிற முதலமைச்சர்களுக்கு இருக்கிற பிரச்சனைங்க அது பாவம். பாருங்க, மதுரையில் எய்ம்ஸ் கட்டி முடிச்சிட்டாங்கன்னு கூட தெரில பாருங்களேன் அவருக்கு. சரி, நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னது யாரு? நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னது யார் சொல்லுங்க? உதயநிதி. அப்போ அவர்கிட்ட தானே கேட்கணும், அவர்கிட்ட தானேங்க கேட்கணும். தமிழக மக்கள் எல்லாரும் கேட்கணும்னா யார்கிட்ட கேட்கணும்? அவர்கிட்ட தான் கேட்கணும். நீட் என்கிற ஒரு எக்ஸாமினேஷன் வரும்போது அதில் 7% அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒதுக்கீட்டை கொண்டு வந்து அரசு பள்ளி மாணவர்கள் இத்தனை பேர் இன்றைக்கு டாக்டராக ஆகிறார்கள் என்று சொன்னால் நீட்டுக்கு அப்புறம் தான் ஆகுறாங்க. நீட்டுக்கு முன்னாடி ஆகலை. நீட்டை ஏன் ஒழிக்கணும்? எனக்கு புரியல. நீட்டை ஏன் ஒழிக்கணும்? மெடிக்கல் காலேஜுக்காக நடத்துறவங்களாம் சம்பாரிச்சுட்டு போகிறதுக்கா? முதல்ல நீட்டை ஏன் ஒழிக்கணுங்கிற கேள்விக்கு அவனை பதில் சொல்லுங்க. எவன் பேசுறானோ அவனை பதில் சொல்லுங்க. நீட்டை ஏன் ஒழிக்கணும்? நீங்க சொல்லுங்க. நீட்டை ஏன் ஒழிக்கணும்? ஏழை பசங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எல்லாம் டாக்டர் ஆகுறாங்களே, அதனால ஒழிக்கணுமா? குரோம்பேட்டையில் மொட்டை மாடியில் கூரைக்கோட்டாவில் நான் யூடியூப்பை பார்த்து படித்து எந்த சென்டருக்கும் போகாமல் வெறும் யூடியூப்பை பார்த்து படித்து நான் டாக்டர் ஆகிட்டேன்னு ஒரு பையன் பேட்டி கொடுத்தான். அதனால் நீட்டை ஒழிக்கணுமா? இருளர் குடியிருப்புலேருந்து ஒரு பொண்ணு வந்து நீட்டை எழுதி நான் டாக்டர் ஆகிட்டேன்னு சொல்லுது. அதனால் நீட்டை ஒழிக்கணுமா? செங்க சூழலில் செங்கல் போடுற ஒரு அம்மாவோட பையன், மாற்றுத்திறனாளி பையன், நான் நீட் எழுதி டாக்டர் ஆகிட்டேன், அரசு பள்ளி மாணவன், எனக்கு படிக்கிறதுக்கே வசதி இல்லை, எங்கள் அம்மா வந்து அங்கே கூலி வேலை செய்கிறாங்கன்றான். அதனால் நீட்டை ஒழிக்கணுமா? எதனால் நீட்டை ஒழிக்கணும்? இல்லை தயநிதி மாறன் வந்து என்கிட்ட இத்தனை கோடி ரூபாய் காசு இருக்குது, ஆனால் என் பொண்ணை வந்து நீட்டு வந்ததுனால இந்தியாவில் படிக்க வைக்க முடியாமல் ஃபாரினுக்கு அனுப்பிச்சாரு, அதனால் நீட்டை ஒழிக்கணுங்கிறீங்களா? பணம் இருக்கிற பசங்கள்லாம் படிக்க முடியல, ஏழை பசங்கள்லாம் வந்துடுறாங்கன்றதுக்காக நீட்டை ஒழிக்க சொல்கிறீங்களா? எதுக்கு சார் நீட்டை ஒழிக்கணும்? எனக்கு புரியலையே. அவ்வளோ பெரிய ஆள் சார் பொன்முடி. எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? மழை வெள்ளத்தில் வந்து இருவல்பட்டில் மழை வெள்ளத்தில் எங்கள் ஊரெலாம் பாதிக்கப்பட்டுருச்சு. அதை பார்க்க வர ஊரே சேராக கிடக்குது. குழந்தைங்க படிக்கிற புத்தகம், அம்மாக்கள் சமைச்ச பாத்திரம் பண்டம் எல்லாம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போய் ஊரே நாசமாக போய் கிடக்குது. அவர் சட்டையில் தம்மா துண்டு சேறு பட்டதுக்கு அந்த ஊரையே வந்து சிட்டிசன் படத்தில் வர மாதிரி போலீஸ் விட்டு அடிச்சு நொறுக்கினார் சார். அவ்வளோ பெரிய ஆள் சார் பொன்முடி. அவருடைய பேரன் எங்களை மாதிரி சாதாரணமான ஆளுங்களோட கியூவில் நிற்கிறான் சார், ஹால் டிக்கெட் வச்சுட்டு நீட் எழுதுறதுக்கு. அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பெரிய ஆளுடைய பேரன் நீட் எழுதுறதுக்காக சாதாரண ஒரு சைடு நிற்க வச்சுட்டீங்க. அதனால நீட்டை ஒழிக்கணுமா? எதுக்கு சார் நீட்டை ஒழிக்கணும்? சொல்லுங்க, எதுக்கு நீட்டை ஒழிக்கணும்? என்டிஏ வந்து கடந்த தேர்தலில் 19% மேலே வாங்கியிருந்தீங்க. அதில் பாஜக மட்டுமே ஒரு 11% மேலே ஓட்டுகளை பெற்றிருந்தது. இன்னைக்கு அதிமுகவும் ஒரு பெரிய மேஜர் பார்ட்னர் வந்து உங்களோட இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வெற்றி சாத்தியமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒன்றும் இல்லை சார், கணக்கு போட்டு பாருங்க சார். இவ்வளோ தூரம் உட்காந்து எழுதி ரைட்டப் எழுதி தள்ளுறீங்கல்ல, உட்காந்து கணக்கு போட்டு பாருங்க. 2024 நாங்கள் வாங்கின ஓட்டு, அவங்க வாங்கின ஓட்டு ப்ளஸ் கூட்டல் கணக்கு போட்டு பாருங்க. தமிழ்நாட்டில் யார் ஜெயிக்க போகிறான்னு தெளிவாக தெரியும். அதனால் களத்துக்கு போங்க, அறிவியல் பூர்வமாக அணுகுங்க. மக்களிடம் மீடியாக்கள் அம்பலப்பட ஆரம்பித்திருக்கிறதுங்கிற உண்மையாவது புரிஞ்சுக்கோங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து தமிழகத்தில் மீடியாக்கள் பழைய மாதிரி நியூட்ரலாக செயல்பட ஆரம்பிக்கும்.